ஆக்சிடென்டல் சிஎம்னு சொன்னவங்க எல்லாம் கொஞ்சம் இங்க பாருங்க. இதுதான் அமைதியா செஞ்ச ஒரு எஃபிஷியன்ட் சம்பவம். வெறும் பேச்சோட நிக்காம நம்ம தமிழ்நாட்டை இந்தியாவோட இவி ஹப்பா மாத்தணும்னு 50,000 கோடி முதலீட்டை கொண்டு வந்து 1.5 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க பிளான் போட்டாரு நம்ம இபிஎஸ். முக்கியமா சென்னை, கோவை, மதுரைன்னு 6 பெரிய சிட்டிகள்ல ஓடுற ஆட்டோ, டாக்ஸி எல்லாத்தையும் அடுத்த 10 வருஷத்துல எலக்ட்ரிக் வாகனங்களா மாத்த ஒரு பெரிய டார்கெட் செட் பண்ணாரு. அது மட்டும் இல்லாம வருஷத்துக்கு 1000 புது எலக்ட்ரிக் பஸ்களை ரோட்ல இறக்கி அதுக்கு சார்ஜ் போட டெப்போக்கள்லயே வசதி செஞ்சு கொடுத்தாரு. அடுத்த தலைமுறை மேல இருந்த அக்கறையால நம்ம ஸ்கூல், காலேஜ் பிள்ளைங்க போற 32,000 பஸ்களையும் கொஞ்சம் கொஞ்சமா ஈவியா மாத்த ஊக்கப்படுத்தினார். இதெல்லாம் ஏதோ எதேச்சையா நடந்த விஷயம் இல்ல. தமிழ்நாட்டோட எதிர்காலத்தை சரியா கணிச்சு செஞ்ச ஒரு எஃபிஷியன்ட் தலைவனோட ஆளுமை.